गुरवे सर्वलोकानां विषजे भवरोगिणां निधये सर्वविद्यानां श्री दक्षिणामूर्तये नमः. காஞ்சி மகாபெரிவாளோட திவ்ய சரித்திரத்தில் விஜய யாத்திரையில் பெரியவா 1940ஆம் வருஷம் முத்ராதிகாரிகள் சங்கம் அப்படின்னு நிறுவினா. அதை பார்த்தோம். அதோட நோக்கங்கள் என்ன, என்ன பர்பஸ்க்கு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். அதாவது மடம்ங்கிறது மக்களோட ஒரு தொடர்பு இருக்கணும், மக்களோட சமூக பணியிலையும் சமுதாய பணியிலையும் அதை ஈடுபடுத்தணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட ஆன்மீகம் மட்டும் இல்லாத இந்த சமுதாயத்துக்கும் அதுக்கு உண்டான லௌகீகமான தேவைகள்லாம் சிலது செய்யணும் அப்படிங்கிறதுக்காக இந்த முத்ராதிகாரிகள் சங்கத்தெல்லாம் பிரிவா தீர்மானம் பண்ணி நியமனம் பண்ணி அது எப்படி எல்லாம் நன்னா ஃபங்க்ஷன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பல சட்ட திட்டங்கள்லாம் அதுக்கு வகுத்து ரொம்ப எஃபெக்டிவா ரொம்ப பிரமாதமா அதை ஏற்பாடு பண்ணினா. அதுக்கப்புறம் 1941ஆம் வருஷம் ஜூன் மாதம் 4ஆம் தேதி தஞ்சாவூர்ல பங்காரு காமாட்சி கும்பாபிஷேகம் அதுக்காக வந்தா பெரியவா. இந்த பங்காரு காமாட்சியோட வரலாறு காஞ்சிபுரத்துல காமாட்சி அம்பாள் கோவில்லே தான் இந்த பங்காரு காமாட்சி. இந்த பங்காரு காமாட்சின்னா ஸ்வர்ண விக்கிரகம், தங்கத்தினால பண்ணின அபரஞ்சி அப்படின்னு சொல்லக்கூடிய தங்க விக்கிரகம். தேவசிற்பி மயன்லால சிருஷ்டிக்கப்பட்டது காமாட்சி ஆவிர்பவிக்கிறதே. அது காமாட்சி சன்னதியில பக்கத்திலேயே தான் இருந்தது. ஆனா 18ஆம் நூற்றாண்டில் நடந்த இந்த கலவரத்தினால அந்நியர்களோட படையெடுப்பு, கோவில் எடுப்பு, செலவெடுப்பு இதெல்லாம் நடந்ததுனால அப்போ இருந்த ஆச்சாரியாளான 62வது பிரிவா இந்த அம்பாள் விக்கிரகத்துக்கு எதுவும் கெடுதல் வந்துடாத இருக்கணும் அப்படிங்கிறதுனால எடுத்துன்னு தென் திசையை நோக்கி வந்தா அப்படிங்கிறது நாம வரலாறு பார்க்கிறோம். அப்படி வந்த அம்பாள் தான் தஞ்சாவூர் ராஜாவோட பிரார்த்தனைக்கு இணங்க அந்த ஆச்சாரியாலும் அம்பாளும் அங்கேயே தஞ்சாவூர்ல போய் கொஞ்ச நாள் வாசம் பண்ண. அப்புறம் அந்த ஆச்சாரியால் காவேரி கரையில் இருக்கணும்னு ஆசைப்பட்டு கும்பகோணத்துக்கு மடத்தை ஷிஃப்ட் பண்ணிட்டு வர ராஜாவோட திருப்திக்காக சந்தோஷத்துக்காக இந்த காமாட்சியை தஞ்சாவூர்லயே மேல வீதியில பிரதிஷ்டை பண்ணியிருந்தா இந்த 62வது ஆச்சாரியால். அன்னிலேருந்து இந்த தஞ்சாவூர்லயே காமாட்சி பங்காரு காமாட்சி வாசம் பண்ணிட்டு வரா. காஞ்சியில இருக்கிறது மூல காமாட்சி, இந்த தஞ்சாவூர்ல இருக்கிறது உற்சவ காமாட்சி அப்படின்னு வச்சுக்கலாம். அப்படி இருக்கிறதுனால இந்த காஞ்சி காமகோடி பீடத்தோட நிர்வாகத்திலே இருக்கிறதுனால பெரியவா போய் 1941ஆம் வருஷம் கும்பாபிஷேகம் பண்ணி வச்சா. இந்த பங்காரு காமாட்சி அவளை பூஜை பண்ணியிருந்தவா தான் சங்கீத மும்மூர்த்திகள்ல ஒருத்தரான ஷியாமா சாஸ்திரிகள் குடும்பம். அவ மூதாதையர்கள்லாம் காமாட்சி பூஜையை பண்ணின்னு வந்தா. காஞ்சிபுரத்துல காமாட்சியை பூஜை பண்ணி வந்தா. அதுக்கப்புறம் காமாட்சிய இந்த பங்காரு காமாட்சி விக்கிரகத்தை தஞ்சாவூருக்கு எடுத்துன்னு வந்தோன்னா அவளும் அப்படியே மைக்ரேட் ஆகி வந்துட்டா. பல ஊர்ல இருந்து வாசம் பண்ணிட்டு தான் வந்திருக்கா. அப்படி இருக்கிறதே தான் திருவாரூர்ல அவர் அவதாரம் பண்ணியிருக்கார். அதனால்தான் காமாட்சி பேர்லேயே தான் அத்தனை கிருதிகளும் எழுதியிருக்கார். ஷியாமா சாஸ்திரிகள் வேற எந்த தெய்வத்து மேலேயும் எந்த பாட்டும் எழுதுனதா தெரியல. முழுக்க முழுக்க காமாட்சி மேலேயே தான், அம்பாள் மேலேயே தான் கீர்த்தனங்கள்லாம் பண்ணியிருக்கார். அவ அங்க அந்த அம்பாள் அப்படி உபாசிச்சிருந்து தேவி உபாசகாலா இருந்து பூஜை பண்ணியிருந்ததுனால. இன்னொரு ஆச்சரியம், சங்கீத மும்மூர்த்திகள்ல இன்னொருத்தரான முத்துசுவாமி தீட்சிதர் அவ ஃபேமிலியும் அவ குடும்பமும் அவ மூதாதையர்களும் காஞ்சிபுரம் வேலூருக்கு நடுப்புற இருக்கிற விரிஞ்சிபுரம்ங்கிற இடத்துல தான் இருந்தா அப்படின்னு முன்னமே பார்த்தோம். இந்த விரிஞ்சிபுரம் தான் முத்துசுவாமி தீட்சிதரோட பூர்வீகமான சொந்த ஊர். அவ தாத்தா வெங்கடேஷ தீட்சிதர் அப்படின்னு, அவரும் ஸ்ரீவித்யா உபாசகர். அவருக்கு அம்பாள் சொப்பனத்துல சொன்னா, இந்த பிரதேசங்கள்லாம் பெரிய கலவரம் ஏற்பட போறது, உயிர் சேதம் ஏற்படுது, பொருள் சேதம்லாம் ஏற்பட போறது, அதனால நீங்கள்லாம் தென் திசையை நோக்கி போ அப்படின்னு சொல்லி அம்பாள் மத்தியார்ஜுனத்துக்கு போ, திருடமருதூருக்கு போ அப்படி எல்லாம் சொன்னா. முன்னமே இதை பார்த்திருக்கோம். அப்படி வந்தவாதான் அந்த வெங்கடேஸ்வர தீட்சிதர். அப்போ முத்துசுவாமி தீட்சிதரோட அப்பாவான ராமசுவாமி தீட்சிதருக்கு 5-6 வயசு இருக்குமோ என்னமோ, அவர் சின்ன வயசு. அப்படிதான் திருடமருதூர்ல அப்புறம் அந்த வெங்கடேஸ்வர தீட்சிதர் அங்க காலமாயி, அதுக்கப்புறம் அப்பா திருவாரூர் பக்கம்லாம் போய் அங்கதான் தீட்சிதர் அவதாரம் பண்ணினார் அப்படின்னு அவரோட சரித்திரமும் சொல்லுது. அதுல இன்னொரு ஸ்பெஷல் விசேஷம் என்ன அப்படின்னா, இந்த வெங்கடேஷ தீட்சிதரோட காலமும் இந்த காஞ்சி காமகோடி பீடத்தோட 62வது 61வது பீடாதிபதிகள் காலமும் ஒன்னா சமமான காலம். அதாவது இந்த காஞ்சிபுரத்திலேருந்து இந்த ஆச்சாரிய பீடம் சங்கர பீடம் கும்பகோணத்துக்கு தஞ்சாவூருக்கு கும்பகோணத்துக்கு ஷிஃப்ட் ஆனது வரலாறு ரீதியா
நமக்கு நிரூபணமாறுது. இது சத்தியம் அப்படிங்கிறதுக்கு இந்த முத்துசுவாமி தீட்சிதரோட அவாச்சரித்திரத்திலேருந்து நமக்கு ட்ரேஸ் கிடைக்கிறது. அப்படி வந்தத்திலேருந்து 200 வருஷம் 300 வருஷமா இந்த காமாட்சி பங்காரு காமாட்சி தஞ்சாவூர்லயே இருந்திருக்கா. அந்த கும்பாபிஷேகத்தை தான் வெகு விமரிசையா பெரியவா நடத்தி வச்சா. இந்த பெரியவாளோட அந்த ஞானம், மேதாவிலாசம், ஒரு விஷயத்தை எடுத்தா எப்படி ஹேண்டில் பண்ணணும், அதை எப்படி அப்ரோச் பண்ணணும், அதோட சாதக பாதகங்கள் என்ன, அதெல்லாம் ரொம்ப ஸ்பெஷலா இருக்கும். பெரியவாள்கிட்ட நாம பார்த்து தெரிஞ்சுக்க வேண்டியது, பெரியவாளை ஏதோ ஈஸ்வரன் மகான் அப்படின்லாம் நம்ம கொண்டாடுறது ஒரு பக்கம் இருந்தா கூட, சாதாரண ஒரு மனுஷ వ్యక్తిயா இருந்தா ஒரு சூப்பர் இன்டெலிஜென்ட்டா ஒவ்வொரு விஷயங்களையும் எப்படி அப்ரோச் பண்ணணும், மனுஷாலோட எப்படி பழகணும், எந்தெந்த காரியத்தை எப்படி இல்லாம நிர்வாகம் பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் படுசமர்த்தர். அதெல்லாம் கத்துக்கணும். இந்த பங்காரு காமாட்சின்னு ஞாபகம் வருது. பெரியவா பிற்காலத்துல திருச்சியில யாத்திரை பண்ணிட்டு இருக்கிறதே, திருச்சியில ஒரு பெரிய பக்தர், நல்ல தனவந்தர். அவருக்கு என்ன அப்படின்னா, காஞ்சிபுரத்துல காமாட்சி கோவில்ல பங்காரு காமாட்சி சந்நிதி இருக்கு, இந்த காமாட்சி இருந்த சந்நிதி இருக்கு. இப்படி 18ஆம் நூற்றாண்டுல இந்த அம்பாள் விக்கிரகத்தை தூக்கிண்டு தஞ்சாவூர்ல வச்சுட்டதுனால அந்த சந்நிதி வெறும் சந்நிதியா இருந்தது. பெரிய சன்னதி, ஆனா உள்ளுக்குள்ள விக்கிரகம் இல்லாத, சுவாமி இல்லாத, பிரதிஷ்டை இல்லாத வெறுமனை இருந்தது. அது ரொம்ப குறையா இருந்தது. அந்த குறைய போக்கணும் அப்படிங்கிறதுனால என்ன பண்ணினர், அந்த திருச்சியில இருந்த பக்தர் தஞ்சாவூர்ல இருக்கிற பங்காரு காமாட்சி மாதிரியே ஒரு டூப்ளிகேட் விக்கிரகம், அதாவது பஞ்சலோகத்துல பண்ணி அந்த இடத்துல பிரதிஷ்டை பண்ணிடலாம் காஞ்சிபுரத்துல, அந்த இடம் வரிச்சினி இல்லாத இருக்கட்டுமே அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல அவர் அப்படி தயார் பண்ணணும் அப்படின்னு நினைச்சுண்டு அதுக்கு பெரியவாள்கிட்ட உத்தரவு வாங்கணும் அப்படின்லாம் வந்தார். அப்படி வரத்தே என்ன பண்ணினார், அதுக்கு மாடலுக்கு ஒரு வேக்ஸ்ல பண்ணிட்டு வந்தார் காமாட்சி விக்கிரகம். பங்காரு காமாட்சி மாதிரியே வேக்ஸ்ல விக்கிரகம் பண்ணிட்டு வந்து அதை பெரியவா அப்ரூவ் பண்ணிட்டாக்க அதே மாதிரி பஞ்சலோகத்துல பண்ணி பெரியவாளை வச்சு காஞ்சிபுரத்துல அங்கேயும் பிரதிஷ்டை பண்ணிடலாம், அந்த கர்ப்பகிரகமும் நிறைஞ்சு இருக்கட்டும் அப்படின்னு வந்து பெரியவாள்கிட்ட சொன்னா, பெரியவா கூடாது அப்படின்ட்டா. அவர் சொன்னார், இல்ல ஒரு கோவில், அத்தனா பெரிய கோவில் சந்நிதி வரிச்சுன்னு இருக்கே, அதனால தானே இனிமே இந்த பங்காரு காமாட்சியை தூக்கி அங்க கொண்டு வைக்க முடியாது, இங்க பிரதிஷ்டை பண்ணியாச்சு, அதனால இதே மாதிரி ஒன்னும் மாடல் இதே மாதிரியே பண்ணி வச்சா என்ன அப்படின்னா, அதுக்கு பெரியவா சொல்ற அந்த பதில் தான் எல்லாரையுமே ரொம்ப ஒரு ஆச்சரியத்தில் ஆழ்த்திது. என்ன ஆச்சரியம் அப்படின்னா, இப்ப பெரியவா சொல்றா, இல்ல இப்ப காஞ்சிபுரத்துல அந்த சந்நிதி வெறிச்சுன்னு இருக்கிறதுனாலே, வெறுமனை இருக்கிறதுனாலே, யாரு போய் எங்க காஞ்சிபுரத்துல காமாட்சி கோவில போய் தரிசனம் பண்ணிட்டு வந்தாலும் இந்த பங்காரு காமாட்சி சன்னதியை பார்த்தா மேல போட்டிருக்கு பங்காரு காமாட்சி சன்னதி அப்படின்னு, ஆனா உள்ளுக்குள்ள விக்கிரகம் இல்லை. உடனே கேட்பா, என்ன இங்க சன்னதின்னு போட்டிருக்கு, ஆனா ஒண்ணு சுவாமியே காணுமே, அம்பாளை காணுமே, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டா உடனே சொல்றாப்புல இருக்கும், இங்க கலவரம் நடந்தது 18ஆம் நூற்றாண்டுல, இப்படி காமகோடி பிடாதிகள் இங்க எடுத்துன்னு போனா தஞ்சாவூர்ல பிரஷ்டா இருக்கு அப்படின்னு சொன்னா, ஹிஸ்டரி என்னைக்கு பார்த்தாலும் யாரு பார்த்தாலும் அது அப்படியே லைவா இருக்கும். எப்படி என்ன நடந்தது அப்படிங்கிறது பிற்காலத்துல தெரியறாப்புல இருக்கும். அப்படி இல்லாத இங்க ஒரு விக்கிரகத்தை அதே மாதிரி பிரதிஷ்டை பண்ணிட்டோம்னா பிற்காலத்துல காலப்போக்குல இதுவே ஒரு சந்தேகத்துக்கு இடம் கொடுக்கலாம், சண்டைக்கெல்லாம் இடம் கொடுக்கலாம். தஞ்சாவூர்ல இருக்கவா எங்கள்கிட்ட தான் ஒரிஜினல் அப்படின்பா, இங்க காஞ்சிபுரத்துல இல்ல இங்கேயே தான் இருக்கிறது, இதுதான் ஒரிஜினல்பா. என்ன காலப்போக்குல ஆயிரக்கணக்கான வருஷங்கள்லாம் ஆரத்தை எப்படி மாறும், எப்படி உண்மை தெரியும் அப்படின்லாம் தெரியாது நமக்கு. இப்ப சங்கரோட காலமே அப்படித்தானே, உண்மை தெரிஞ்சு வெள்ளக்காரால ஏதோ அரவர ஆராய்ச்சியை பண்ணிட்டு 1200 வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதையும் சில பேர் நம்பராப்புல தானே இருக்கு. ஆனா சங்கர பீடங்கள்ல முக்கியமான பீடங்களா இருக்கட்டும், பிராச்சீன சங்கர விஜயங்களா இருக்கட்டும், எல்லாமே 2500 வருஷம் அப்படின்னு தான் சொல்லப்படுறது. மேல மகாபெரிவா மாதிரி மகான்கள் எல்லாமே அதை 2500 வருஷம் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ற அப்படின்னா, இதுக்கு மேல நமக்கு அத்தாரிட்டி வேண்டாம். இருந்தா கூட நமக்கு சில பேரால இதெல்லாம் ஒத்துக்க முடியல, அதுக்கு அபிப்பிராய பேதத்துக்கெல்லாம் இடம் கொடுக்கறது, இது மாதிரிலாம் ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வரலாறுல பெரியவாள்கிட்ட ஒரு முக்கியமான கொள்கை என்னன்னா, வரலாற்றுல ஒரு தப்பு நடந்ததுன்னா, ஒரு கலையபரம் நடந்ததுன்னா, ஒரு ஏதாவது நிகழ்ச்சி நடந்ததுன்னா அது அப்புறம் திருப்பி போய் அதை சரி பண்ணக்கூடாது, அப்படியே வச்சிருக்கணும். இப்பவே எந்த கோவில் அடிச்சா அப்படின்னா
அந்நியர்கள் படையெடுப்புல கோவில்லாம் இடிச்சா அப்படின்னா அந்த இடிச்ச கோவில் இடிச்சபடியே இருந்ததுன்னா அவ என்ன பண்ணினா அந்த அக்கிரமம் எப்படி அப்படிங்கறது ஜனங்களுக்கு பார்த்தோன்னே அதுல ஒரு இம்பாக்ட் இருக்கும், அதோட உண்மை தெரியும். அதை இல்லாத நம்ம போய் ரெனோவேட் பண்ணிட்டோம்னா, சரி பண்ணிட்டோம்னா, அப்புறம் பிற்காலத்துல காலப்போக்குல இதை இடிச்சா அவ கிட்டினா என்ன சொன்னாலும் எடுபடாது. அதனால ஹிஸ்டரியில நடந்த அந்த தவறெல்லாம் அப்படியே மெயின்டைன் பண்ணணும். அப்படி இருந்ததுனால் நடந்த நிகழ்ச்சிகள் சாஸ்வதமா ஜனங்கள் பார்த்தோன்னே தெரிஞ்சுக்கும். இதுக்கு ஒன்றும் வேற ஒருத்தரும் யாரும் சொல்லணுங்கிறதே இல்லை, நம்பிக்கைக்கு பாத்திரமா இருக்கும். அப்படிங்கிறதுனால இந்த ஒரு தீர்க்க தரிசனம், இதுக்கு பேர் தான் தீர்க்க தரிசனம்னு பேரு, திரிகால ஞானம்னு பேரு. நமக்கா இருந்தா ஒரு உணர்ச்சி பூர்வமா என்ன நினைச்சுடுறோம், ஓ காமாட்சி கோவில் இப்படி சன்னதி இருக்கு, அம்பாள் இல்லாத விக்கிரம் இல்லாத இருக்கே, ஏதானு இன்னொன்னு பண்ணி வச்சுட்டா தேவையில்லை, அது சரியா போயிடுமாக்கும் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கும். ஆனா பெரியவா எப்படி திங்க் பண்றா பாருங்க. இதுதான் நம்மள மாதிரி சாதாரண மனுஷாளுக்கு உள்ள பாவத்துக்கும் உள்ள நினைப்புக்கும் பெரிய திரிகால ஞானியான மகானான பெரியவாளுக்கும் உள்ள நினைப்புக்கும். அதனால அதெல்லாம் பெரியவா ரொம்ப ஜாகிரதையா இருப்பா. அப்படிதான் இந்த பங்காரு காமாட்சி இங்க திருப்பி விக்கிரம் பிரதிஷ்டை பண்ணப்படாதுன்ட்டா. அப்புறம் அவர் சொன்னதும் அந்த பிரார்த்தனை பண்ணினவர் பக்தரோட தாபமும் சரியாதான் இருக்கு. கோவில் எத்தனாம் பெரிய கோவில்ல சந்நிதி வெறுமனை இருந்தாக்க நன்னாலே அப்படிங்கிறதுனால என்ன பண்ணினான்னா, இதுக்கும் ஒரு சமாதானம் பண்றாப்புல அங்க அம்பாளோட பாதுகையை பிரதிஷ்டை பண்ணிட்டு, அம்பாளோட பாதுகை அதாவது பஞ்சலோகத்துல பாதுகை பண்ணி அதுதான் அம்பாள் பாதுகைன்னு அவாகனம் பண்ணி பாவத்துல அந்த இடத்துலயே அந்த கர்ப்பகிரகத்துல பிரதிஷ்டை பண்ணிட்டு, முன்னால கல்வெட்டுல இந்த சரித்திரம் முழுக்களும் எழுதுறாப்புல இப்படி எல்லாம் நடந்தது. அம்பாள் இங்கேருந்து தஞ்சாவூருக்கு போயிட்டா, அதனால அந்த இடத்துல அம்பாளோட பிரதிநிதியை அம்பாளோட பாதுகையை பிரதிஷ்டை பண்ணிருக்கு அப்படின்னு இந்த சரித்திரத்தையும் எழுதி கல்வெட்டுல போட்டு கும்பாபிஷேகம் பண்ணிட்டோம்னா, இப்போ யாரு பார்த்தாலும் உண்மைங்கிறது தானே தெரியும், வரலாறு தானே தெரியும் அப்படிங்கிறதுனால பண்ணினா. இது பாருங்க என்ன ஒரு ஆச்சரியமான விஷயம். ஒரு விஷயத்தை எப்படி பொறுமையா வாங்கிண்டு அதை எப்படி எல்லாம் பண்ணினா அது சரியா வரும், காலங்காலத்துக்கும் அது சத்தியமா இருக்கும் அப்படின்னு. அதுதான் சத்தியசந்தன் அப்படிங்கிறதுக்கு சாட்சி போல இருக்கு. அவ எப்போ எந்த காரியம் பண்ணினாலும் திரிகாலத்திலையும் சத்தியமா இருக்கிறாப்புல, அது எப்பொழுதும் எல்லாருக்கும் புரியிறாப்புல எளிமையா இருக்கிறாப்புலாம் பண்ணக்கூடிய ஒரு சாமர்த்தியம் பெரியவாள்கிட்ட ரொம்பவே உண்டு. அப்படிதான் இந்த பங்காரு காமாட்சி கோவில்லையும் பெரியவா சொல்லி அந்த அம்பாள் விக்கிரகத்தை காஞ்சிபுரத்தில் பிரதிஷ்டை பண்ணப்படாது, பாதுகை தான் பிரதிஷ்டை பண்ணும் அப்படின்னு சொல்லி அதை பண்ணினா, அதே மாதிரி 41ஆம் வருஷம் பங்காரு காமாட்சி கும்பாபிஷேகம். இந்த பங்காரு காமாட்சி கும்பாபிஷேகம்னு உடனே அந்த நிகழ்ச்சி ஞாபகம் வந்தது. அப்படி பெரியவா யாத்திரை பண்ணிட்டு இருக்கிறது வேர்ல்டு வார் நடந்தது, உலக மகா யுத்தம் அப்படின்னு வரலாறுல எல்லாருக்கும் தெரியும். அப்படி பெரிய சண்டை கோரமான வார் நடந்தது உலகம் முழுக்கலும். அதுல பல உயிர் சேதம் பொருட்சேதம் என்னெல்லாமோ பல உயிர் சேதம் பொருட்சேதம் என்னெல்லாமோ பலதெல்லாம் நடந்தது. இது பல பேருக்கு மனசுக்கு ரொம்ப தாபமாகவும் இருந்தது, கஷ்டமா எல்லாம் இருந்தது. அதனால பெரியவா என்ன பண்ணா, இந்த உலக மகா யுத்தத்துல நடந்த ஜனங்களுக்கு நேர்ந்த அந்த பலவிதமான கஷ்டங்கள்லாம் போகணும், இது மாதிரி திருப்பி இனிமே நடக்கப்படாது, எல்லாருக்கும் அதுல காலமான வரலாறு பழலி அவளோட ஆத்மா எல்லாம் சாந்தி அடையணும், இன்னும் மற்றவாளுக்கெல்லாம் பழையபடி வாழ்க்கை சகஜ நிலைக்கு திரும்பணும், இதெல்லாம் உத்தேசிச்சு இந்த ஜனங்களோட கஷ்டங்கள் அத்தனையும் தீர்றதுக்கு ஒரு பெரிய பரிகாரமா சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டது ருத்ர ஜபம். ஸ்ரீருத்ரம் அப்படின்னு சொல்றோம், நமகம் அப்படின்னு அதுக்கு சொல்லப்படுறது. 4 வேதங்கள்ல யஜுர்வேதத்துல கிருஷ்ண யஜுர்வேதத்துல வர்றது இந்த ஸ்ரீருத்ரம்னு. அது பரமேஸ்வரனோட பிரபாவத்தை வெளிப்படுத்துறது, சர்வமும் அவர்தான் அப்படின்னு இந்த பரம அத்வைதத்தை சொல்லக்கூடியதா இருக்கு அந்த ஸ்ரீருத்ரம். அதுலதான் ரொம்ப மிக உயர்ந்த மந்திரமான பஞ்சாட்சரம் அப்படிங்கிற நமசிவாய அப்படிங்கிற பஞ்சாட்சரம் அந்த ஸ்ரீருத்ரத்துல வருது. அதனாலே வேதத்திலேயே ஒரு மந்திரம் உபதேசிக்கப்படுறதுன்னா அது பஞ்சாட்சரம் அப்படின்னு தான் சொல்லலாம். இது ஸ்ரீருத்ரத்துல வருது. இந்த பஞ்சாட்சரத்தை உள்ள அடக்கின்னு இந்த ஸ்ரீருத்ரம் இருக்கு, அந்த ஸ்ரீருத்ரத்தை உள்ள அடக்கின்றே யஜுர்வேதம் இருக்கு. அதனாலேயே அதுக்கு பெருமை அப்படின்னு அப்பைய தீட்சிதர்ங்கிற மகான் அவர் என்ன சொல்றார், அவர் சாமவேதியா இருந்தார், தான் எஜுர்வேதியா பிறக்கலையே அப்படின்னு குறை, அடுத்த ஜென்மாலியான்னு எனக்கு ஒரு எஜுர்வேதியா ஜென்மா கிடைக்கட்டும், ஏன்னா ஸ்ரீருத்ரம் பஞ்சாட்சரத்தை தாங்கின்னு இருக்கிற அந்த வேதத்தை சுசாகியா அடையணும் அப்படின்லாம் ஆசைப்பட்டார், அப்படின்லாம்
சொல்லப்படுறது. அப்படி ரொம்ப உயர்ந்தது, சிறந்தது, பரிகாரத்துக்குன்னு ரிஷிகளெல்லாம் சொல்லப்பட்டுதான் இந்த ஸ்ரீருத்ரம்ங்கிறது. அந்த ஸ்ரீருத்ரத்தை ஜபம் பண்ணினா இந்த ஜனங்களுக்குள்ள ஏற்பட்ட கஷ்டங்கள்லாம் போகும், சாந்தி ஏற்படும், சுபேட்சம் ஏற்படும் அப்படின்லாம் சாஸ்திரங்கள் சொல்றதுனால, ரிஷிகள் சொல்றதுனால அந்த ருத்ர ஜபம் பண்ணணும் அப்படின்னு பெரியவா எல்லாருக்கும் உத்தரவு போட்டா, எல்லாருக்கும் உபதேசம் பண்ணினா ருத்ர ஜபம் பண்ணுங்கோ. அதே மாதிரி விஷ்ணு சஹஸ்ரநாம பாராயணம். நமக்கு ரெண்டு கண்ணு மாதிரி சிவன் விஷ்ணு அப்படிங்கிறது நமது மதத்துல பார்த்தீங்கன்னா சைவமும் வைஷ்ணவும் ரெண்டு கண்ணு மாதிரி. அதுல சண்டை சச்சரவெல்லாம் இல்லாத எல்லாத்தையும் ஒரே பரம்பொருள் தான் இப்படி வெவ்வேறு காரியங்களுக்காக வெவ்வேறு நாமரூபங்கள்ல வருதுங்கிறது நாம் அந்த தத்துவத்தை புரிஞ்சுண்டு வேத புத்தி இல்லாத நாம பக்தி பண்ணணும் அப்படிங்கிறதான மகான்களோட உத்தேசம், நமது மதத்தோட உத்தேசம். அதனால பெரியவா என்ன பண்ணினா விஷ்ணு சஹஸ்ரநாமத்தையும் பாராயணம் பண்ண சொன்னா. அதுவும் பெரிய புராணத்தில் வருதான், வியாசாச்சாரியால் வாக்கால வந்திருக்கு, பீஷ்மாச்சாரியால் எல்லாருக்கும் உபதேசம் பண்ணினது. அந்த விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை பாராயணம் பண்ணணும், ஸ்ரீருத்ரத்தை பாராயணம் பண்ணணும் அப்படின்லாம் சொல்லி பெரியவா உத்தரவு பண்ணி எல்லாருக்கும் ஜனங்களுக்கு க்ஷேமம் ஏற்பட்டும், இனிமே திருப்பி இது மாதிரி சண்டை சச்சரவு உட்பாதங்கள்லாம் ஏற்படாத இருக்கட்டும் அப்படின்னு சொன்னான். அதுக்கப்புறம் இதை விட இன்னும் கொஞ்சம் பெருசா பண்ணணும் அப்படின்ட்டு வெங்கடகிரி மகாராஜா அப்படிங்கிற ராஜா என்ன பண்ணினார், பெரியவா பக்தான்னு சொன்னோம், பெரியவா அந்த பக்கம்லாம் போயிருக்கிறதே அவள்லாம் உபச்சாரம் பண்ணியிருக்கா. இந்த வெங்கடகிரி மகாராஜா வந்து பெரியவாள்கிட்ட சொன்னார், அவாவா ருத்ர ஜபம் பண்றா இருந்தா கூட இந்த விசேஷமா அதிருத்ரம்ங்கிற யாகமா இதை பண்ணினாக்க இன்னும் உலகத்துக்கு சாந்தி ஏற்படும், அமைதி ஏற்படும். அதனால பெரியவா தான் அதை எங்க பண்ணணும் எப்படி பண்ணணும்னு சொல்லி உத்தரவு பண்ணி பெரியவா தலைமையில இந்த அதிருத்ரம் நடக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ண, இந்த வெங்கடகிரி மகாராஜாவோட பிரார்த்தனைக்கு இணங்க இன்னும் பல பக்தாள் எல்லாம் எல்லாரும் சேர்ந்து விண்ணப்பிக்க 1942 வருஷம் ஏப்ரல் மாசம் மன்னார்குடிக்கு பக்கத்துல பூவனூர்னு இருக்கு. முன்னமே பார்த்திருக்கோம், பெரியவா அந்த பூவனூர்ல காசி யாத்திரை பண்றதே வந்திருக்கா அப்படின்னா, அந்த பூவனூர்ல என்ன விசேஷம் அப்படின்னா ஆகம பாடசாலை இருக்கு அப்படின்லாம் முன்னமே பார்த்தோம். அந்த பூவனூர்ல அதிருத்ரம் பண்ணினா ரொம்ப சிறப்பா நடந்தது. அதிருத்ரம் அப்படின்னா 11 நாள் நடக்கும். 121 வேத வித்துக்களை வச்சுண்டு ருத்ர ஜபம் பண்றது. அதாவது ருத்ரம், அந்த ஸ்ரீருத்ரம் அப்படின்னு ஓம் நமோ பகவதே ருத்ராய அப்படின்னு ஆரம்பிச்சு அந்த ஸ்ரீருத்ரத்தை ஒரு தரம் சொல்றது, ஒருத்தர் ஒரு தரம் சொல்லி தினமே சுவாமிக்கு அபிஷேகம் எல்லாம் பண்றதே இதை சொல்லி வழக்கம். இந்த ருத்ரத்தை ஒரு தரம் சொல்லிட்டோம்னா சமஸ்த பாபங்களும் போகும் அப்படின்னு சொல்லப்படுறது. பரமேஸ்வரனே வாக்கு கொடுத்திருக்கு, யார் ஒருத்தர் அப்படியே மனசுல லயிச்சு என்ன தியானம் பண்ணிட்டு ருத்ரத்தை ஒரு தரம் சொல்றானோ அவனுக்கு சமஸ்த பாபங்களும் போயிடும், எல்லா தோஷங்களும் போயிடும் அப்படின்லாம் சொல்லியிருக்கார், வரம் கொடுத்திருக்கார். அந்த ருத்ரத்தை அதனால்தான் நம்ம சம்பிரதாயத்துல எல்லா சிஸ்டர்களும் தினம் பூஜை பண்றதே ருத்ரம் பாராயணம் பண்ணிட்டு பூஜை பண்றது, அபிஷேகம் பண்றது அப்படின்லாம் வச்சுட்டு இருக்கோம். அப்படி சொல்றது அதையே 11 தரம் சொன்னா லகு ருத்ரம் அப்படின்னு பேரு. 11 தரம், அதாவது 11 திரவியங்களால அபிஷேகம் பண்ணணும். ஒவ்வொரு திரவியத்தையும் அபிஷேகம் பண்றதே ஒவ்வொரு ருத்ரத்தை சொல்லி பரமேஸ்வரனுக்கு அபிஷேகம் பண்றது, இது லகு ருத்ரம். இந்த 11 தரம் ருத்ரத்தையே 11 பேர் சொன்னாக்க 11 பேர் 11 தரம் இந்த ருத்ரத்தை சொன்னா, அதாவது 11 × 11 121 தரம். இதுக்கு பேர் ஏகாதச ருத்ரம்னு பேரு. நாம பொதுவாகவே சஷ்டி பூர்த்தி முதலான எந்த ஒரு ஃபங்க்ஷன்லையும் மகா பிராயஷ்சித்தம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஏகாதச ருத்ரம் பண்ணும். 11 வேத வித்துக்களை வச்சுட்டு 11 தரம் அவ ஜபம் பண்ணி அதுல 10ல் 1 ஹோமம் பண்ணணும் அப்படின்னு சாஸ்திரம் இருக்கிறதுனால ஒரு தரம் அவ சொல்லி எல்லாருமா ஹோமம் பண்றது அப்படின்னா ஏகாதச ருத்ரம் அப்படின்லாம் சொல்லும். அந்த தீர்த்தத்தால அபிஷேகம் பண்ணிட்டா அந்த பிராயஷ்சித்தம் பண்ணின பாப்பங்கள் தோஷங்கள்லாம் எல்லாம் போயிடுது. இப்படி 11 பேர் 11 தரம் சொல்றத ஏகாதச ருத்ரம் அப்படிங்கிற, அதாவது 121 தரம் சொன்னா அது ஏகாதச ருத்ரம். அதே அந்த 121 × 11, அதாவது 11 ஏகாதச ருத்ரம் அப்படின்னா எவ்வளவு கணக்கு வரும், 1331 தரம். இது பண்ணினாக்க மகாருத்ரம்னு பேரு. இந்த மகாருத்ரத்தையே அதே மாதிரி அந்த 121 × 11 தான் இந்த மகாருத்ரம் அப்படின்னு சொன்னோம். இந்த மகாருத்ரம் × 11 அப்படின்னா எவ்வளவு, 14641 தரம்.
இப்படி பாராயணம் பண்ணினாக்க அதுக்கு 10 அம்சம் தசாம்சம் ஹோமம் பண்ணினா அதுக்கு பேர் அதிருத்ரம்னு பேரு. அதாவது ஒரு தரம் சொன்னா ருத்ரம், அதே 11 தரம் சொன்னா லகுருத்ரம், அதே 121 தரம் சொன்னா ஏகாதச ருத்ரம், அதே 1331 தரம் சொன்னா மகாருத்ரம், அதே 14641 தரம் சொன்னா அதிருத்ரம் பேரு. இப்ப பாருங்க, ஒரு தரம் ருத்ரத்தை சொன்னாலே மகா பிராயஷ்சித்தம், எல்லா பாவங்களும் போகும் அப்படின்னு ஈஸ்வரன் வரம் கொடுத்திருக்காருன்னா 14641 தரம் ருத்ரத்தை ஆவர்த்தி சொன்னாக்க எவ்வளவு பெரிய க்ஷேமம், லோகத்துக்கு கல்யாணம், எவ்வளவு சுபீக்ஷம் அப்படிங்கறதெல்லாம் நாம தெரிஞ்சுக்கணும். அதனாலதான் அந்த வெங்கடகிரி ராஜா பிரார்த்தனை பண்ண அதிருத்ரமா பண்ணணும்னு ஆசைப்பட அந்த பூவனூர்ல 1942 வருஷம் ஏப்ரல்ல அதிருத்ரம் நடந்தது. அதுலயே என்ன அப்படின்னா, திருப்பி அதே வருஷம் செப்டம்பர் மாசம் 1942 வருஷம் செப்டம்பர் மாசம் திருச்சிக்கில ஜில்லால அகண்ட காவேரி தீரத்துல நத்தம்னு இருக்கு, அந்த நத்தத்திலையும் திருப்பி இன்னொரு தரம் அதிருத்ரம் நடந்தது. இப்படி 1942 வருஷமே ஏப்ரல்ல ஒரு தரம், செப்டம்பர்ல ஒரு தரம், 2 தரம் பூவனூர்லயும் நத்தத்திலையும் பெரியவா அதிருத்ரம் பண்ணி வச்சா. ரொம்ப நூத்துக்கணக்கான வேதவத்துக்கள்லாம் அவளுக்கு எதேஷ்டமா சன்மானம்லாம் பண்ணி, அவளுக்கு சம்பாவனை எல்லாம் பண்ணி ரொம்ப பக்தி ஸ்ரத்தையா நடந்தது. அதாவது இந்த உலக மகா யுத்தத்துல நடந்த அந்த தோஷங்கள்லாம் போகணும், எல்லாருக்கும் மனசுல சாந்தி ஏற்படணும், அமைதி ஏற்படணும் அப்படிங்கிறதுக்காக எப்படி அந்த பெரியவாளோட மனோபாவம் இருக்கு, அவளுக்கு எப்படி இந்த சமுதாயத்து மேல ஒரு கருணை இருக்கு அப்படிங்கறதெல்லாம் இதனால தெரியுது. அப்படி இருக்கிற பெரியவா யாத்திரை பண்ணிட்டு இருக்கிறது 1943 வருஷம் பத்ரிநாத் அப்படின்னு வடதேசத்துல இருக்கு. அந்த பத்ரிநாத்ல தான், பத்ரிகாசிரமத்துல தான் ஆதிசங்கர பகவத் பாதாள் பீடம் ஸ்தாபிதம் பண்ணினா அப்படின்லாம் பார்த்தோம். அதுக்கு சாட்சியா இன்னைக்கும் இந்த பத்ரி கோவில்ல கேரள நம்பூதிரிகள் தான் பூஜை பண்ணிட்டு வரா. அவளை ராவல் அப்படின்பா அந்த தலைமை பூஜாரிய, அவளுக்கு இன்னொரு அசிஸ்டன்ட் இருப்பார், அவளை நாயிப் ராவல் அப்படின்னு சொல்லுவா. அந்த டெஹரி சமஸ்தானம் அப்படிங்கிற அந்த சமஸ்தானாதிபதிகள் தான் அந்த பத்ரி கோவில் எல்லாம் நிர்வாகம் பண்ணிட்டு வர. அந்த டெஹரி சமஸ்தானத்திலேருந்து பெரியவாளுக்கு கடுதாசி போட்டுண்டா, இந்த நாயிப் ராவலுக்கு ஆள் வேணும், அதனால நீங்க பெரியவா தான் செலக்ட் பண்ணி கேரளாலேருந்து ஒரு நம்பூதிரி அனுப்பணும் அப்படின்னு சொல்ல, பெரியவா என்ன பண்ணா, கொச்சியை சேர்ந்த புதையடத்து கிருஷ்ணன் நம்பூதிரி அப்படிங்கிற ஒரு வேதவித்த நம்பூதிரியை செலக்ட் பண்ணி இந்த பத்ரிகாசிரமத்துல பத்ரி நாராயண கோவிலுக்கு நாயிப் ராபலா அப்பாயின்ட் பண்ணி பெரியவா அனுப்பிச்சா. அந்த கிருஷ்ணன் நம்பூதிரி அங்க போயிட்டு பெரியவாளுக்கு கடுதாசி போட்டுட்டார். ரொம்ப சந்தோஷப்பட்டு அந்த இடத்தோட பெருமையெல்லாம் தனக்கு எப்படி ஆனந்தத்தை கொடுக்கறது அப்படின்லாம் சொல்லி, பெரியவாளால இந்த பாக்கியம் கிடைச்சது அப்படின்லாம் சொல்லி பெரியவாளுக்கு கடுதாசி போட்டுட்டார். அப்படி பெரியவா இருந்துட்டு 1943 வருஷம் திருவானைக்காவல்ல இந்த முத்ராதிகாரிகள் சம்மேளனம் நடத்தினா. 40ல முத்ராதிகாரிகள் சங்கம் நிறுவினான்னு சொன்னோம். இந்த சங்கம்லாம் ஒழுங்கா செயல்பட்டு வருதா, அவளுக்கு குறைய நிறைகள் என்ன, ஏன்னா வெளியில போய் பண்றதுனால அவளுக்கு ஃபீல்ட்ல ஒர்க் பண்றவாளுக்கு தானே தெரியும். இதெல்லாம் வச்சுட்டு அந்த முத்ராதிகாரிகள் சம்மேளனம் அப்படின்னு ஒண்ணு ஏற்பாடு பண்ணி 43ல திருவானைக்கால்ல முத்ராதிகாரிகள் சம்மேளனம் நடத்தினா. அதுக்கப்புறம் தொடர்ந்து என்னென்ன பண்றாங்கிற அந்த பெருமையை பார்த்துட்டே வரப்போறோம்.